வணக்கம். நெருப்பு தமிழர். யார் இந்த பொன்ராஜ்? அறிவியல் ஆலோசகர், ஒரு விஞ்ஞானி. விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஐயா பொன்ராஜ். அந்த ஏழை குடும்பத்தினுடைய முதல் பட்டதாரி ஐயா பொன்ராஜ் தான். பொன்ராஜ் அப்படின்னு சொல்லும்போது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காமல் இருக்கும். அப்துல் கலாம் ஐயாவினுடைய அறிவியல் ஆலோசகராக 20 ஆண்டுகள் அப்துல் கலாம் ஐயாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக அவரோடு பணியாற்றியவர். ஜார்ஜ் புஷ் அமெரிக்காவினுடைய அதிபரோடு சந்தித்த 2 தமிழர்களில் அந்த 2 தமிழனும் ஐயா அப்துல் கலாம் அவர்களும் ஐயா பொன்ராஜ் ஐயாவும் தான். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை படைத்தவர். ஐயாவுடைய பல்வேறு விதமான முன்னெடுப்புகள் தமிழ்நாட்டில் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. மருத்துவ காப்பீட்டு திட்டங்களை கொண்டு வந்தது ஐயா பொன்ராஜ் ஐயா தான். யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் இந்த திட்டங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு வர வைப்பது. கிட்னி டயாலிசிஸ் முறைகளை அரசு மருத்துவமனைகளில் கொண்டு வந்தது நம்ம ஐயா தான், ஐயா பொன்ராஜ் ஐயா தான். அதற்கப்புறம் இந்த ஆம்புலன்ஸ் திட்டம்னு சொல்கிறீங்கல்ல, இந்த ஆம்புலன்ஸ் திட்டத்தை அப்துல் கலாம் ஐயா அவர்களிடம் எடுத்துக்கொண்டு சென்று ஐயா கிட்ட பேசி சொல்லி, அதன் பிறகு அது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களிடம் கொண்டு வந்து கருணாநிதி அவர்களினுடைய அனுமதியை பெற்று அதன் பிறகு தான் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர் இந்த ஐயா பொன்ராஜ் ஐயாவினுடைய வேலை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்து வளர்ந்து வரணும். இந்தியா கண்ட எதிர்கால கனவு தற்சார்பு பொருளாதாரம் தான். அப்படிங்கிறதுனால இந்தியா முழுவதும் களப்பணியில் ஈடுபடக்கூடிய ஒருவர். யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவர்களிடம் அறிவியல் ஆலோசனைகளையும் தற்சார்பு பொருளாதாரத்தினுடைய சிறப்பு திட்டங்களையும் சொல்லி முன்னெடுத்து அதை அரசியலில் சட்டத்திட்டமாக நடைமுறைப்படுத்துவது. இப்படி பல்வேறு விதமான ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்களையும், பசுமை புரட்சி, பல்வேறு வகையான திட்டங்களையும் கொண்டு வந்தவர் ஐயா அப்துல் கலாம். இதெல்லாம் ஐயா அப்துல் கலாமினுடைய ஆலோசகர் நம்ம பொன்ராஜ் ஐயா. இதெல்லாம் யாரும் தெரியாமல் அவர் ஏதோ பொம்பளை பிள்ளைங்களை பற்றி பேசிட்டாருன்னு பேசிக்கிட்டு தெரியுறீங்க. முதல்ல ஒரு நபர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு கூட இவனுங்கள்கிட்ட துப்பு கிடையாது. விஜயகாந்த் யாருன்னு தெரியும், ரஜினிகாந்த் யாருன்னு தெரியும், கமல்ஹாசன் யாருன்னு தெரியும், விஜய் யாருன்னு தெரியும், அஜித் யாருன்னு தெரியும். பொன்ராஜ் யாருன்னு தெரியுமா? ஒரு விஞ்ஞானி, ஒரு அறிவியல் ஆலோசகர், ஒரு சமூக ஆர்வலர், ஒரு அரசியல் விமர்சகர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள் இளைய தலைமுறையை.